ஜென்சி பாலிடிக்ஸை திரு விஜய் அவங்க கையில் எடுக்கிறாங்களா அப்படின்றதா இன்னைக்கு எனக்கு டவுட் வந்ததும். அது மட்டும் இல்லாமல் அரசியல் விமர்சகர்லாம் வந்து ரொம்ப கொஞ்சம் லோ லெவலில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அவர் வந்து இந்த விஷயத்த பேசியிருக்காரு, தேர்தல் பரப்புரையில் வந்து எல்லாம் பேசுற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது தெரிஞ்சு செய்யறாரா தெரியாம செய்யறாரா அப்படின்னு சொல்லி தெரியல. ஒரு ஜென்சி பாலிடிக்ஸை இன்னைக்கு கையில் எடுத்திருக்காரு சொல்லி சொல்லலாம். இது என்கிட்ட நீங்க வந்து 5ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து என்கிட்ட சொல்லி இந்த பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுதான் வைங்க, நானே கண்டிப்பா இந்த வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டேன். ஏன்னா நேபாளில் நடந்த விஷயம் பார்க்குறேன். நான் பிரணவ் விஜயை பத்தி பேசுறேன், நேபாளை பத்தி பேசுறேன், என்ன பிரணவ் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நேபாளில் 5ஆம் தேதி சோசியல் மீடியா பேன் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட மே மாசத்துல இருந்து மார்ச் மாசத்துல இருந்து நீங்க வந்து சோசியல் மீடியாக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண டைம் கொடுக்குறாங்க. அந்த சோசியல் மீடியா கம்பெனிஸ்லாம் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாம அதை அவங்க ஒரு சின்ன தப்பு பண்றாங்க. அதை வந்து நேபாள் கவர்மெண்ட்டும் வந்து ஒரு 10-12 தடவைக்கு மேல டைம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி பாக்குறாங்க. செப்டம்பர் 5ஆம் தேதி அவங்க நேபாளோட சுப்ரீம் கோர்ட் உத்தரவின்படி செப்டம்பர் 5ஆம் தேதி கடைசி டேட் கொடுக்குறாங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணல. அவங்க கேட்ட கிரீவன்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாததுனால நேபாளில் இந்த மாசம் 5ஆம் தேதி சோசியல் மீடியா பேன் பண்றாங்க. 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. இப்ப எனக்கு 25 வயசு ஆகுது. இந்த மாதிரி 20ல இருந்து 30 வயசு இல்ல ஒரு 15ல இருந்து ஒரு 30 வயசுக்குள்ள இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு திங்கள்ல இருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் காலேஜ் போவாங்க, இல்லைன்னா வேலைக்கு போவாங்க, இல்லைன்னா வேலை இல்லாதவங்க வீட்டுல இருப்பாங்க, இல்ல ஏதாவது வேலை தேடிட்டு இருப்பாங்க, 7 நாள் வேலை தேடிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு 90% வந்து மக்கள் வந்து வேலைக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு, காலேஜ் போறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டா கூட இந்த சாட்டர்டே சண்டே அப்படின்றது அவங்க ஃப்ரீயா இருக்கிற டைம். சோசியல் மீடியா அந்த போன்ல வந்து ஃபுல்லா மூழ்கி இருக்கிற டைம். ஸோ நம்ம லீவா போன் எடுத்தோமா, நெட்ஃபிளிக்ஸ் ஒரு அனிமே பார்த்தோமா, ஏன்னா சோசியல் மீடியாவா, ரீல்ஸை பார்த்தோமா, இன்ஸ்டாகிராமா, ஃபேஸ்புக்கா அப்படின்னு மூழ்கி இருக்கிற டயத்துல இந்த சோசியல் மீடியா வந்து கம்ப்ளீட்டா பேன் பண்றாங்க. அந்த இடத்துல டிக்டாக் மட்டும் அந்த சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்கு. ஸோ அதனால அந்த மக்கள்லாம் வந்து அந்த டிக்டாக்ல வந்து ரீல்ஸ்லாம் போடுறாங்க. அங்க வந்து இன்னொரு சின்ன விஷயமும் இருக்கு. நெப்போட்டிசம் அந்த தமிழ்நாட்டில் வந்து அதே பிரச்சனையும் இருக்கு. நீங்க எல்லாம் அது வந்து நம்ம ஓப்பனா அதுக்கு மேல பேச வேணாம். அதுக்கப்புறம் உயர்மட்டத்தில் இருக்கிறவங்க அவங்களே வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க, கான்ட்ராக்ட்ல அவங்களே எடுத்துக்கிறாங்க அப்படின்ற அந்த குற்றச்சாட்டுகள்லாம் இங்கே இருக்கு. அந்த பாலிடிக்ஸ் கூட அவங்க எடுத்து பேசலாம். பட் ஆனால் அதே கலவரத்தில் போய் முடியும். அது நம்ம நேபாளே உதாரணமா பார்த்துருந்தோம். அந்த மாதிரி சாட்டர்டே சண்டேன்றது ஒரு எழுச்சி நாளா இருக்கு இந்த இளைஞர்கள் மத்தியில. இப்ப நான் என்ன வந்து கேட்டீங்கன்னா, நான் 7 நாளுமே வந்து இதே பொழப்புல தான் இருக்கேன். யூடியூப்ல தான் பார்த்துட்டு இருக்கேன். அதனால நான் வந்து 7 நாளுமே ஃப்ரீயா இருப்பேன். பட் ஆனா என் வயசுல வேலைக்கு போற இளைஞர்கள், அதாவது ஒரு கம்பெனிக்குன்னு வேலைக்கு போற இளைஞர்கள், காலேஜ் போற இளைஞர்கள்னா அப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, சாட்டர்டே, சண்டே தான் அவங்க ஃப்ரீயா இருப்பாங்க. ஸோ பெரும்பாலும் ஒரு 99% எடுத்துக்கிட்டோம்னா கூட சாட்டர்டே, சண்டே தான் ஃப்ரீயா இருப்பாங்க. அதனால அவரோட ஓட்டு வந்து எங்க இருந்து வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த 20ல இருந்து 18ல இருந்து 30 வயசுக்குள்ள வந்து அவரோட பெரும்பாலான ஓட்டு வந்து வந்துருது. ஒரு 80% ஓட்டு வந்து அவரோட இந்த வயசுல இருந்து வந்துருது. ஸோ இப்ப இந்த பிரச்சாரத்துக்குலாம் போறாரு. அங்கங்க இந்த பிரச்சாரம்லாம் போறாரு. போற டயத்துல இந்த அ இளைஞர்களோட வாக்க வந்து உறுதிப்படுத்திக்குவாரு. கண்டிப்பா ஒரு 10% ஓட்டு வரப்போகுதுன்னா, அந்த 10% அவர் உறுதிப்படுத்திக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனா இப்போ அடுத்தடுத்து பிரச்சாரங்கள செய்ய போயிட்டு இருக்காரு. இப்ப தேர்தல் பரப்புரையில என்னென்ன வாக்குறுதிகள்லாம் நிறைவேத்தல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சாரம் செய்றாரு. இந்த வாக்குறுதி நிறைவேத்துனாங்களா? கிடையாது. இப்ப இந்த டீச்சர்ஸ் பிரச்சனைலாம் போயிட்டு இருக்கு. அந்த வாக்குறுதி நிறைவேத்துனாங்களா? இல்ல. ஓகே. இப்போ அந்த வந்து மக்கள் கிட்ட வந்து ஓகே, இப்ப இவரு வந்தா என்ன செய்வாரு? அப்படின்ற எதிர்பார்ப்பு கண்டிப்பா உருவாயிட்டு இருக்கும். அது என்ன நீ விஜய்க்கு வந்து நீ என்னப்பா சம்பாதிக்கிறியா? அப்படின்னு சொல்லி கூட நிறைய பேர் கேட்கலாம். என்ன ஃபேக்ட்டோ அத நம்ம சொல்றோம். இப்ப காலத்துல போயிட்டு பிரச்சாரம் செய்றாங்க. ஓகே, இந்த வாக்குறுதிலாம் அவங்க குடுத்தாங்க. அவங்க நிறைவேத்தல. சரி நீ வந்து என்னப்பா செய்வ? அப்படின்னு வந்து நேச்சுரலா எல்லாருக்கும் கேள்வி வரும். ஒரு காலேஜ்ல ஒரு எலக்ஷன் செய்றாங்க. இதுக்கு முன்னாடி காலேஜ்ல ஒரு பிரசிடென்ட் இருந்தாரு. அவர் ஒண்ணுமே செய்யல. சரி அப்ப நீ வந்தா என்ன செய்வ? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நான் வந்து ஏதோ ஆதரவா பேசுறேன் அப்படின்ற மாரிலாம் கிடையாது. சோ இதுக்கப்புறம் அவரோட சின்னம் என்ன? அவரு என்னென்ன வாக்குறுதிகள் குடுக்க போறாரு அப்படின்றத வச்சு அவரு இந்த ஒரு 18% நான் வந்து சொல்றேன். திரு அண்ணாமலை அவங்களும் 12லேருந்து 15% வரைக்கும் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சன்டேஜ் சொல்லியிருக்காங்க. ஆனா அவரு சொன்னதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அவர் ஒரு கட்சி தலைவரா இருந்திருக்காரு. மூத்த தலைவரா, ஒரு இளைஞர் தலைவரா இருக்காரு. அவரு வந்து இந்த பேச்செல்லாம் பேசிக்க தேவையில்ல. நான் வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நான் பேசலாம் அது. ஸோ அந்த மாதிரி ஒரு 10லேருந்து 15% வாக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்ப அவர் அடுத்தடுத்து செய்ய போற பிரச்சாரங்கள வச்சு, அவர் என்னென்ன வாக்குறுதிகள் குடுக்க போறாரு வச்சு அப்படின்றத வச்சு, ஒரு 10லேருந்து 15ன்றது ஒரு 15லேருந்து 20 ஆகலாம். இல்ல 20லேருந்து 25 ஆகலாம். ஆனா 25% வாக்கு எடுத்தா கூட எதிர்க்கட்சின்றது எட்ட முடியாத கனியா தான் இருக்கு. கண்டிப்பா ஒரு 30% கிட்ட எடுத்தா தான் எதிர்க்கட்சி உறுதியாகும். ஒரு 35%, 38%க்கு மேல எடுத்தா தான் முதலமைச்சர் பதவி உறுதியாகும். தனித்து போட்டி போடுறப்ப. திரு விஜய் அவங்களுக்கு மட்டுமே. அப்படின்ற பார்க்கும்போது இத அவங்க எடுப்பாங்களா? இது எடுக்கிறதுக்கு என்ன முயற்சி எடுப்பாரு? அப்படின்றது வருங்காலங்கள்ல தான் நமக்கு தெரியும். நாளைக்கு அவரோட அரியலூர் மற்றும் பெரம்பலூரோட ஸ்பீச்ச நம்ம எடுத்து என்ன நம்ம பேசியிருக்காரு அப்படின்றத நாளைக்கு நம்ம அந்த வீடியோ போடுவோம். இப்ப நான் அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும்
திருச்சி வரைக்கும் மட்டும் பேசியிருக்காரு. அதுல என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம். அதுவும் இந்த விஷயம் வந்து ஜென்சி பாலிடிக்ஸ பத்தி எடுக்கிறாரா அப்படின்றதுக்கான விஷயம் வந்து கண்டிப்பா நான் தான் கூட முதல் ஆளா இருந்திருக்கலாம். இந்த விஷயத்த பத்தி பேசுறதுக்கு. ஸோ உங்களோட கருத்துக்கள நீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பத்தி இது அடுத்த வீடியோ போடலாம். உங்களோட கருத்துக்கள் திரு விஜய் அவர்கள பத்தி முதலமைச்சர் ஆவாரா எப்படி அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை.